வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க. வெல்கம் டு ஜிபாஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான எக் ரோஸ்ட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 4, நல்லா வதக்கி விட்டுருங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் வெந்தய பொடி, 3 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் இதை மூடி வச்சுருங்க. வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வேக வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கேன். முட்டையை கொஞ்சம் வேக வைக்கணும். இப்போ நல்லா வெந்திருக்கு. இது மசாலா முட்டையில் எல்லா பாகமும் படும்படியாக பிரட்டி விடுங்க. மசாலா எல்லாத்துலேயும் படும்படியாக பிரட்டி விட்டுருங்க. ரொம்பவே டேஸ்டியான எக் ரோஸ்ட்